Hi students, இன்னைக்கு நம்ம class 10 Maths Algebra chapterல exercise 3.2ல first sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the GCD of the given polynomial by division algorithm. ஓகேவா, GCD find out பண்ண சொல்லியிருக்காங்க division methodல. ஓகே, இப்போ GCDனா greatest common divisor. அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். First let f of x and g of x ன்னு எடுத்துக்குவோம். f of x is equal to x power 4 plus 3x cube. இங்க பாருங்க பவர்ஸ் வந்து லைனா எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். x cube இருக்கு, அடுத்தது என்ன இருக்கணும், x square இருக்கணும். சோ அது இல்ல, அதனால நான் 0x square னு போட்டுக்கிறேன். இத மட்டும் ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது -x -3. அடுத்தது g of x is equal to x cube plus x square minus 5x plus 3. So இப்போ நம்ம எதால எதை டிவைட் பண்ணனும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்பவுமே பவர்ஸை பாருங்க, பவர் 4 இருக்கு இல்லையா, பவர் அதிகமா இருக்கிற கிரேட்டஸ்ட் பவரை வந்து உள்ள போடுங்க, டிவிடெண்டா போட்டுருங்க. x பவர் 4 plus 3x cube plus 0x square minus x minus 3. இது டிவைசர். அடுத்தது x cube plus x square minus 5x minus 3. இப்போ இந்த GCDனா என்னன்னா, நம்ம 0 ரிமைண்டர் 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். எதால டிவைட் பண்ணும்போது, எந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 0 வருதோ, that is the GCD of that polynomial, of that two polynomials. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணிக்கோங்க. x power 4 divided by x cube. இப்போ இது பேஸ் சேமா இருக்கிறதால என்ன ஆகும், நமக்கு பவர்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ x பவர் 4 minus 3 பண்ணும்போது xன்னு மட்டும் கிடைக்கும். ஸோ x. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த x-ஆல இது ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கீழே போட போகிறோம். ஸோ x இன்ட்டு எக்ஸ் கியூப், x பவர் 4 ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுருங்க, x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 3x. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதனால கீழே இருக்கிறதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணுறேன் நான். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நமக்கு 3x ஸ்கொயர் மைனஸ் 3x கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் பண்ணும்போது 2x கியூப். பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் தான் வரும். இங்கே 0 தான் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் 5x ஸ்கொயர், இது மைனஸில் இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் 3x இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் 2x. அடுத்தது அந்த 3ஐ கீழே இறக்கிடுவோம். -6. இங்கே +3 தான் இருக்கு இல்லையா இங்கே. அப்போ இது +3 இருக்கும், இங்கே மைனஸ் வரும். சாரி, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே +3 தான் இருக்குது, அதை நான் மாற்றி போட்டுட்டேன். ஸோ -x -3x -4x. இப்போ என்ன பண்ணலாம், அந்த 3ஐ கீழே இறக்கிடலாம், -3. மறுபடியும் அதே மாதிரி தான் 2x கியூப். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுங்க. 2x cube divided by x cube. இப்போ x cube cancel ஆயிடும். 2 plus 2 தான் இல்லையா, சைனோட வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 2 into x cube 2x cube 2 into x square plus 2x square 2 into minus 5x minus 10x 2 into 3 plus 6. ஸோ இப்போ அதே மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதால. 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர், அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 10x, அப்போ ப்ளஸ் 6x மைனஸ் 3 மைனஸ் 6, அப்போ -9. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது ரிமைண்டர் கிடைச்சிச்சு. ரிமைண்டர் 0 வரல இல்லையா, அதனால அகெயின் நம்ம வந்து இதை டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x minus 9
இதை வந்து எப்படி பண்ணலாம்னா 3 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு இது ரெண்டுத்தில் பாருங்கள் பவர் எதுக்கு அதிகம், இது இந்த நம்பருக்கு அதிகம் இல்லையா. இப்போ இதை உள்ளே போட்டு இதால் டிவைட் பண்ண போகிறோம். இதை வந்து டிவைசராக இருக்கட்டும். இப்போது now dividing g of x by the new remainder. அந்த 3 வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டை வந்து விட்டுடலாம். ஓகேவா. இப்போ g of x நான் உள்ளே எழுதிக்கிறேன் x cube plus x square minus 5x plus 3. இப்போ நான் இதை இந்த ரிமைண்டரால் டிவைட் பண்ணுறேன். x square plus 2x minus 3. அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ x cube divided by x square. அப்போ கேன்சல் பண்ணோம்னா ஒரு இது இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸ்ன்னு இங்கே போட்டுருங்க. இப்போ எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். x cube plus 2x square minus 3x. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x square அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இது மைனஸ் 5x இங்கே ப்ளஸ் 3x இருக்கு இல்லையா. நம்ம சேஞ்ச் பண்ண சைன்ஸை தான் பார்க்கணும். ஓகே, ஒரிஜினலாக இருக்கிற சைனை பார்க்கக்கூடாது ரெண்டாவது ஈக்குவேஷனில். ஸோ மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போட போகிறேன். அப்போ மைனஸ் 2x. இப்போ அந்த 3 கீழே இறக்கிடுவோம். 3 கீழே இறக்கிட்டோம்னா இப்போ அதே போல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வித் சைனோட போட்டு தான் டிவைட் பண்ணணும் எப்போவுமே பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 1ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. இப்போ இது எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் என்னாகும், ஃபுல்லாக எல்லாமே கேன்சல் ஆகிடும் இல்லையா. கேன்சல் ஆகும்போது 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. இப்போ எதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ தட் இஸ் த ஜிசிடி ஆஃப் த டூ பாலினாமியல் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் த. ஓகே, அப்போ therefore ஜிசிடி is equal to x square plus 2x minus 3. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.